வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லிவிங் ஸ்மைல் வித்யா எழுதின மெமோர் ஆன ஐ எம் வித்யா இந்த புக்கோடைய ஒரு ஷார்ட் சம்மரியை இப்போ பார்க்கலாம். இது ஒரு டிரான்ஸ்ஜெண்டருடைய ஆட்டோபயோகிராஃபி. அவங்க எப்படி நம்ம சமுதாயத்தில் இந்த ட்ரெடிஷ்னல் சோஷியல் நார்ம்ஸ் எதிர்த்து போராடினாங்க, அவங்களுடைய வலி, கடைசியில் எப்படி அவங்க தன்னிலை, அதாவது அந்த விமென்ஹுட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி அணைஞ்சாங்க அப்படின்றத அந்த புக்கில் அவர் எழுதியிருக்காரு. வித்யாவுடைய உண்மையான பேர் சரவணன். ஏன்னா அவங்க பிறந்தது ஒரு ஆணா. ஆனால் அவங்களுக்கு எப்போதுமே ஒரு எண்ணம் சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கு, நான் ஒரு ஆண் இல்லை, நான் ஒரு பெண்ணோட மனம்தான் எனக்கு இருக்குது அப்படின்னு. அப்படியே காலம் கடக்க அவங்களால ஒரு ஆணாக வாழவே முடியல. அதனால் கடைசியாக சரவணன் வித்யாவாயிட்டாங்க. வித்யா தான் ஐ எம் வித்யா அப்படின்ற அந்த புஸ்தகத்தை அவங்களுடைய தாய்மொழியான தமிழில் முதல்ல எழுதினாங்க. இந்த புத்தகம் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, குறிப்பாக ஆங்கிலத்துலேயும் மராத்திலையும். வித்யா ரொம்ப உண்மையாக இந்த சமுதாயம் தன்னை எப்படி பார்க்கும் அப்படின்றத பற்றி யோசிக்காமல் அவங்களுடைய எண்ணங்களையும் சமுதாயத்தில் அவங்க பட்ட கஷ்டங்களையும் எப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தை தாண்டி தான் அவங்க இந்த மாற்றத்தை ஏற்றுக்கிட்டாங்க, அந்த மாற்றத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படின்றது இருக்காங்க. அவங்க வாழ்க்கையிலேயும் அன்பு மனம் கொண்ட நிறைய மக்கள் அவங்க பார்த்துருக்காங்க. இவங்க மேலே பரிதாபப்பட்டவங்களும் இருந்திருக்காங்க, இவங்களுக்கு ஊக்கம் கொடுத்தவங்களும் இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு நான் ஆணாக இருந்துட்டு ஒரு பெண்ணாக மாறணும் அப்படின்னு இவங்க சொன்னதை ஏற்றுக்க முடியாத நிலைமையில தான் நிறைய கன்சர்வேட்டிவான மைண்ட்ஸ் உள்ள மக்கள் இருந்தாங்க. ஏன்னா சாதாரணமே பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸை யாரும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறதே இல்லை. இப்போ நம்ம மனித உரிமை எல்லாமே பேசுகிறோம், ஆனால் இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு மாத்திரம் இந்த சமுதாயத்தில் நிறைய கொடுமைகள் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இவங்களை பற்றின நிறைய சூப்பர்ஸ்டிஷன்ஸும் இருக்குது. ஆனால் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்குன்னு அவங்களுடைய சொந்த நார்ம்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அதை கடைப்பிடிச்சி தான் அவங்க வாழணும். அவங்களுக்குன்னு ஒரு சோஷியல் பேட்டர்ன் இருக்குது, அதுதான் அவங்களுடைய வாழ்வை அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. சாதாரணமாகவே பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னால் ஒரு ஹேட்ஃபுல் பிஹேவியரோடு இருப்பாங்க அப்படின்ற ஒரு காமன் ஃபினாமினன் தான் இங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது. வித்யா நல்லா படித்தவங்க, ஆனால் இந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி, அப்புறம் நமக்கு அடையாளமே இல்லாத ஒரு ரூட்லெஸ்னஸ்ஸு, இதெல்லாம் அவங்க மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. இவங்களை விட இன்னும் மற்ற டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துருக்காங்க. இந்த புத்தகத்தில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. நம்ம இன்னொரு வீடியோவில் சாப்டர் வைஸ் சம்மரியை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த புக்கில் பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கில் கடந்த காலத்தில் எப்படி நடந்ததுன்றத ரொம்ப அருமையாக ட்ராமாட்டிக்காகவே எழுதியிருக்காங்க. இதை படிக்கும் போது அவங்களோட வாழ்க்கையை நம்ம கூடவே இருந்து பார்த்த மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வருது. சரவணன் அவங்க குடும்பத்தில் ஒரே ஆண்மகன், அவருக்கு சகோதரிகள் இருக்காங்க. இவர் ஒரே ஆண்மகன்றதுனால இவங்க பெற்றோருடைய எதிர்பார்ப்பு எல்லாமே இவர் மேலே தான் இருந்தது. அவருடைய அப்பா அவர் மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தார். ஆனால் படிப்புன்னு வரும்போது ரொம்ப ரொம்ப கடுமையாக இருப்பார், நல்லா அடித்து கூட இருக்கார். படிப்பு விஷயத்தில் மாத்திரம் அவங்க அப்பா கருணை காட்டுனதே இல்லை. இது மாதிரி நிறைய விஷயங்களை இந்த புஸ்தகத்தில் அழகாக குறிப்பிட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு குழந்தை பருவம் இருந்த சரவணன் தான் அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, நம்ம ஒரு பெண்ணாக நினச்சி பெண்ணாக நடந்துக்கும் போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோன்னு. கூடிய சீக்கிரத்துலேயே அவர் சுற்றி இருந்தவங்க எல்லாருமே அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் ஆண்மகன் மாதிரியே இல்லை, பெண் மாதிரி நடந்துக்கிறாருன்னு. அவரோட குடும்பம், நண்பர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே இது மாதிரிலாம் செய்யாத, இது மாதிரி நடந்துக்காது, இது மாதிரி யோசிக்காதுன்னு சொன்னாலும் இவரால் தன்னை மாற்றிக்கவே முடியல. அவர் இல்லை, நான் பெண்ணாக மாறப்போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு கடைசியில் பெண்ணாக மாறிட்டார். அந்த ஜேர்னியை தான் இந்த புக்கில் அவர் எழுதியிருக்காரு. இப்போ சென்னையில் தான் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த சுயசரிதை ரொம்ப ரொம்ப எல்லாராலையும் படிக்கப்பட்ட ஒரு புத்தகம்னு சொல்லலாம். ஏன்னா இதில் அவர் தன்னை பற்றி மாத்திரம் இல்லாமல் தன்னை டிரான்ஸ்ஜெண்டர்ஸாக இருக்க எல்லாருடைய மனநிலையும் சமுதாயத்தில் அவங்க எப்படி பார்க்கப்படுறாங்களோன்றது தான் இங்கே எழுதியிருக்காரு. இதில் முக்கியமான விஷயங்கள் நிறைய விஷயங்களை பற்றி அவர் எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி வெளிப்படுத்தியிருக்காரு. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஆனால் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு மட்டும் அவங்களுடைய அடிப்படை ரைட்ஸை கூட, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு முடியல. சட்டமும்
அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை தரல. சாதாரண மக்கள் பொதுமக்களும் வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் கருணை காட்டலுமோ இல்லை அவங்களையும் வந்து ஏற்றுக்கணுன்ற மனநிலை யாருமே இல்லை. அப்படி தான் இந்த புக்கு முழுக்கவே பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக பவர் பேக்டாக தான் அவர் எழுதியிருக்காரு. இதை படிக்கும் போது தான் நமக்கும் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸோட இன்னொரு பக்கமும் அவங்களோட உண்மையான வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க மனநிலை எப்படி இருக்குது, சமுதாயத்தால் அவங்க எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்றது நமக்கும் நல்லா விளங்குற மாதிரி இந்த புக் எழுதியிருக்காரு. நான் இன்னொரு வீடியோவில் சாப்டர் வைஸ் சம்மரியை டீட்டெயிலாக போடுறேன். இது ஒரு ஷார்ட் சம்மரி தான். உங்களுக்கு வந்து இன்னும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.